டாக்டர், இந்த மருந்த பால்ல சாப்பிடுங்கன்னு சொல்றீங்க. இந்த மருந்து கொஞ்சம் 2 சொட்டு தேன் விட்டு கலந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றீங்க. இந்த மருந்த நீங்க காலையில நீர் ஆகாரத்துல சாப்பிட சொல்றீங்களே, இதெல்லாம் நான் காலையில கிளம்புற நேரத்துல எனக்கு கொஞ்சம் முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க சொல்றது கரெக்ட். ஆனால் அதுல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம்னு ஒண்ணு இருக்கு. இதுதான் சித்த மருத்துவத்துல அனுபானம் அப்படின்னு சொல்லுவோம். உணவே மருந்து அப்படின்ற மாதிரி எந்த மருந்த எதனோட சேர்த்து நம்ம சாப்பிட்றோமோ, அனுபானத்தோடு சேர்த்து சாப்பிட்றோமோ, இட்ஸ் எ வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்திற்கு அது கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. இப்போ நெய்யோடலாம் சேர்த்து சாப்பிட்டோம்னா, ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் அந்த மருந்தோட தன்மை போய் சேர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மருந்த இந்த துணை பொருளோடு, இந்த அனுபானத்தோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த முடிந்த அளவு அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம கிளம்பிட்டுருக்கோம் இல்லைங்க, காலையில் நான் ரொம்ப ஹரிவரியாக போகிறேன், இந்த நேரத்தில் முடியல அப்படின்னும் போது அதற்கேற்ற மாதிரி மாத்திரைகளாகவோ, ஈஸியாக சாப்பிட்றதுக்கு நீரில் கலந்து சாப்பிட்ற மாதிரி சூர்ணமாகவோ சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதற்கேற்ற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம்.